ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் குழையாமல் சூடான சுவையான தக்காளி சாதம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 2 ஆளாக்கு அரிசியை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அடுத்து சாதத்துக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், வரமிளகா, புதினா, தாளிக்கிறதுக்கு பட்டை, இலை, சோம்பு, சீரகம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி பட்டை, இலை, சீரகம் எல்லாமே போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயம் நல்லா மெரூன் கலர் வர வரைய வதக்கணும். வெரைட்டி ரைஸ்னால் வெங்காயம் எப்பயுமே நல்லா மெரூன் கலர் வர வரைய நல்லா வதக்கணும். அப்போ தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு பச்சை வாடை போகிற வரைய வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா, மல்லி அதையும் சேர்த்து சுருளை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி வரணும். அந்தளவுக்கு தக்காளியை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஆளாக்கு அரிசிக்கு 4 படி தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் 5 படி ஊற்றியிருக்கேன். எங்கள் அரிசி கொஞ்சம் வேக லேட்டாகும் அப்படிங்கிறனால 5 படி ஊற்றியிருக்கேன். உங்கள் அரிசி எப்படி வேகும்னு பார்த்து அதுக்கேற்றாப்புல தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணி விடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சாப்பாடு எவ்வளோ குழையாமல் சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இந்த சுவையான தக்காளி சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.